இன்னொன்னு அவங்க ஒரு பவுன் 10,000 ரூபாய் வரை போயிடும், 60,000 இந்த வருஷத்துக்குள்ளே தாண்டுன்னு அந்த பொதுவாக எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க. நீங்களும் சொன்னீங்க 60,000 கிராஸ் பண்ணும் அப்படின்னு. அதுக்கு மேலேயும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கா சார் நெக்ஸ்ட் இயர்ல, அடுத்த வருடங்கள்ல? லாங் ரன்ல அதுக்கு மேல உயரும் கண்டிப்பா. ஆனா இந்த வருடம் இன்னும் 9 மாசத்துலயே பாத்தீங்கன்னா 60,000 தொட்டுரும் சார். அப்படியா? அந்த அளவுக்கு தான் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல ஒரு முக்கியமான விஷயம் கூட இருக்கு. இப்ப இந்த விலைவாசி இன்ஃபிளேஷன் மற்ற விலைவாசியும் உயர உயர நம்ம வந்து கூலி கொடுக்கறோம் இல்லையா, லேபர் சார்ஜஸ், அதாவது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா 4 பேர் சேர்ந்து தான் பண்ண முடியும். அது மாதிரி இப்ப எலக்ட்ரிஷியன் ஆகட்டும், ஒரு மேஸ்திரி ஆகட்டும், இப்ப இன்னைக்கு அவங்களுடைய சம்பளம் எல்லாம் பாத்தீங்கன்னா 750, 1000, 1500 ஆயிட்டே கூட போயிட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் விலைவாசி அந்த சம்பள விகிதம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இந்த மைனிங் காஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. தங்க சுரங்கத்திலிருந்து தங்கத்தை வெட்டி எடுத்து அது சுத்திகரிக்கப்பட்டு அதெல்லாம் பண்ணி வர்றப்போ அதுக்கு உண்டான செலவினங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. லேபர் கொடுக்க வேண்டியது அதெல்லாம் நார்மல் ஆளை விட நார்மல் ஆளுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம்னா, சுரங்கத்துல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம். காரணம் என்ன? அவங்க உயிரை பணைய வச்சு வேலை செய்யறாங்க. அதனால அவங்களுடைய அந்த மாதிரி ரேட் எல்லாம் உயர உயர அது எல்லாமே இடன் சார்ஜஸ் எல்லாமே எங்க வரும்னா தங்கத்தினுடைய விலையில தான் வந்து நிற்கும். அதுக்கு உண்டான செலவினங்கள் ஏற ஏற அது எல்லாமே ஒரு கிராம் மைனிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே இன்னைக்குலாம் 4800 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் வரைக்கும் வருது. அந்த தங்கத்தை தோண்டி ஆயிரக்கணக்கான மைலுக்கு கீழே போய் தங்கத்தை தோண்டி எடுத்து வந்து சுத்திகரிப்பு பண்ணி எல்லாம் பண்றாங்க பாருங்க. அதனுடைய தேவையான செலவினங்கள் அப்படின்னு இருக்கப்ப கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஏற ஏற தங்கத்துடைய ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 8 வருஷத்துக்கு உண்டான தங்கம் தான் பூமியிலேயே கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் கனிம பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இருக்க ரேட் ஏறிக்கிட்டு தான் சார் இருக்கும். சாதகப்படுத்த கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ இந்தியாவில இந்த தங்க சுரங்கங்கள்ல இருந்து தங்கம் எடுப்பது வந்து குறைந்திருக்கா? நமக்கு இந்திய மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வெளிநாடுகள்ல எந்த நாடுகள்ல இருந்து சுரங்கங்கள்ல இருந்து தங்கம் வந்து அதிகமா எடுத்து இங்க இம்போர்ட் பண்றாங்க ஒண்ணு. மற்றொன்று இன்னும் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த விமான நிலையங்கள்ல இந்த தங்கம் வந்து பிஸ்கட்டுகளா அந்த கடத்தப்படுவது பிடிக்கப்படுவது தொடர்ந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. இவையும் இப்போதைக்கு இந்த அதிகமான பாதுகாப்பு கெடுபிடிகள் குறைந்திருப்பதாகவும் சொல்றாங்க. இவையும் இந்த உயர்வுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க. இதுல எதுவும் உண்மை இருக்கா சார்? கண்டிப்பா நீங்க ஒவ்வொன்றா கேட்டீங்க, அதுல எல்லாமே சொல்றேன். முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவில சுரங்கம் இருக்கு, தங்கம் வெட்டி எடுக்கப்படுதா? கண்டிப்பா கிடையாது. ஒரு அவுன்ஸ், அதாவது ஒரு அவுன்ஸ்னா 30 கிராம், நம்ம கணக்குல பாத்தீங்கன்னா 4 பவுன், அந்த அளவுக்கு தங்கம் கூட இந்தியால வெட்டி எடுக்கப்படல. ஏன்னா ஒரு காலகட்டத்துல நம்ம கோலார் கோல்டு ஃபீல்டு இருக்கு பாருங்க, KGF, அதுல இருந்து வெட்டி எடுத்தாங்க. ஆனா இப்பெல்லாம் அது மூடியாச்சு சுத்தமா. 1 கிராம் கூட எடுக்கிறது இல்ல. காரணம் வேற எங்கேயுமே இல்லையா சார்? வேற எங்கேயுமே தங்க சுரங்கம் இல்லையா இந்தியால? சொல்றேன் ஒன்னொன்னா சொல்லிடுறேன். இந்த KGFல இன்னைக்கு 1 கிராம் தங்கம் இருக்கு. அதை எடுத்து சுத்தப்படுத்தணும்னா 1 கிராமுக்கு 10,000 ரூபாய் செலவாகுது. சோ அதனால அந்த 10,000 செலவு பண்ணி 6,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வேணாண்டு மூடிட்டாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி, அடுத்தது வேற ஏதாவது சுரங்கம் இருக்கா? இருக்கு. சோனாப்பூர்னு சொல்லிட்டு இப்ப கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அதுலயும் கூட தங்கம் இருக்கு மத்திய பிரதேச பக்கத்துல. ஆனா அதுக்கு உண்டான உற்பத்தி செலவும் ஜாஸ்தி வந்துட்டு இருக்கு. பெரும்பகுதி அங்க கிடைக்கல. சோ இங்க இல்ல தங்கம். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, கல்ஃப் கண்ட்ரில இருந்து தங்கம் வர்றது கம்மியா இருக்கு அப்படின்னு. ஆனா இங்கத்திய ரேட்டை விட அங்க 15% கம்மி. அங்க இறக்குமதி வரி கிடையாது. அங்க இருந்து ஆனா கொண்டு வர முடியாது. சட்ட விரோதம். அது இந்தியாக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி கொண்டு வரணும்னா தங்கம் 45% இண்டிவிஜுவல் டாக்ஸ் கட்டிட்டு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு நேர்மையான வழியில கொண்டு வரணும்னா அந்த 45% வேஸ்ட்னு யாரும் கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால தங்கம் இப்போ ரொம்ப சுங்கத்துறை வந்து அதாவது கஸ்டம்ஸ் ரொம்ப விழிப்புணர்வா செயல்பட்டு இப்பெல்லாம் திறமையா செயல்படுறாங்க. நம்ம சென்னை கஸ்டம்ஸ் கூட சொல்லலாம். அதனால இந்த சைடு வரத்து தங்கம் வரத்து வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி. பிளாக் மார்க்கெட்ல வர்றது கிடையாது. அதான் சார். நன்றி சார். தங்கம் விலை உயர்வு தொடர்பாகவும் சர்வதேச சந்தை மதிப்பு தொடர்பாகவும் தொடர்ந்து தங்கத்தின் விலை எவ்வளவு உயரும் என்பது தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.